சிட்டுக்குருவிகள் தினம் எது தெரியுமா? மார்ச் 20. இப்போது சிட்டுக்குருவிகள் தினம்ன்றத காட்டிலும் தினம் தினம் சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சிட்டுக்குருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது, கூகுள் பண்ணோன்னா கிடைக்கும். இதில் 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். பயிர்கள் இருக்கு இல்லையா, விவசாய பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சிகள், அந்த பூச்சிகளை புறம் பிடிச்சி சாப்பிட்றது தான் நம்மளோட சிட்டுக்குருவியோட வேலை. அதனால பயிர்களுக்கு மருந்தடிக்கிற வேலைலாம் குறைஞ்சி இயற்கை விவசாயம் பண்ணுறக்குரிய சப்போர்ட்டை வந்து சிட்டுக்குருவி டைரெக்டாக பண்ணுது. அடுத்தது, இது எந்த சூழ்நிலையில் வாழுதோ, இது எழுப்புகிற அந்த ஒலி இருக்கு இல்லையா, கீச் கீச்சுன்ற அந்த சத்தம் வந்து அங்கே அந்த சூழலில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை குறைச்சி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவுது. மனசுக்கு ரொம்ப நிம்மதி தருது சிட்டுக்குருவிகளோட ஒலி. இது வந்து வாழ்கிற அந்த சூழல் வந்து ஆரோக்கியமான சூழல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் சிட்டுக்குருவி வாழ்தல். அடுத்து, நம்ம இந்த சிட்டுக்குருவி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, செடி கொடிகள் வளர்க்குறக்கு இடம் இருந்தால் நிறைய வளர்க்கலாம், தோட்டம் மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தானியம் வச்சோம்னாலே வந்து அது தேடி வரும். செடி கொடிகள் வளர்க்குற அளவுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூடவும் இப்போ முக்கியமான தானியம் வந்து கம்பு, சோளம், கேப்பை, கம்பு போட்டால் கண்டிப்பாக சிட்டுக்குருவி வீட்டுக்கு வரும்.